அத்தை, நீங்க எங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள, உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க. என்ன மருமகனே இந்த பக்கம்? அத்தை, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க மக தான் ஆடி அமாவாசைன்னு அப்பப்ப மாலையை போட்டுக்கிறா, தொட கூட விட மாட்டேன்றா. சச்சோ, அதனாலதான் இங்க மேட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இங்க வந்தேன் நானு. இங்க வந்து பார்த்தா நீங்க இருக்கீங்க. மாப்பிள்ள அது வேற ஏதாவது அட்ரஸா இருக்க போகுது. நான் இங்க குடி வந்து 6 மாசம் தான் ஆச்சு. இல்ல அத்தை, கற்பக ஸ்ட்ரீட் 2வது தெருன்னு இங்கதான் சொன்னாங்க. நீ சொல்ற லொகேஷன் இங்கதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? அதுவும் என் பொண்ணை வச்சுக்கிட்டு. இல்ல அத்தை, தப்பு தான் அத்தை. நான் 4 மாசமா காஞ்சி போய் கிடக்குறேன் தெரியுமா. தப்பு தான், மன்னிச்சிருங்க. அதுக்குன்னு உங்க மகள்கிட்ட நீங்க சொல்லிடாதீங்க. என்ன பாலு, நான் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போயிட்டியா? ஓ, நீ சொன்ன இடத்துக்கு இங்கே தான் வந்தேன் நான். ஆனால் அட்ரஸ் மாறி போயிருக்குதே. இங்கே வந்து பார்த்தா எங்கள் அத்தை இருக்காங்க. என்னது அத்தையா? ஆமாம். எங்க அந்த அத்தை கிட்ட கொடுக்க போனேன். ஐயோ வேணாம் மாப்பிள்ள, நான் எதுவும் ஆம்பளைன்ட்ட பேச மாட்டேன். உங்க மாமா என்ன அப்படியே பாத்துக்கிட்டாரு. வேணாம் மாப்பிள்ள. செண்பகா, நீ பேசுறது 8 முறைக்கு கேட்குதம்மா, எனக்கு கேட்காதா? காசு வேணும் காசு வேணும் கேட்குற, கஸ்டமரை புடிச்சு கொடுத்தா ரொம்ப கிராக்கி பண்ற. மாமா மச்சானு சும்மா கதை இழக்காத, வந்த கஸ்டமரை திருப்திப்படுத்த அனுப்பு. என்னது இது? அப்போ அந்த செண்பகம் நீங்க தானா? உங்களை வள்ளின்னு நினைச்சேன். செண்பக வள்ளியா? உங்க மாமா இருக்கிற வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கிட்ட மாப்பிள்ள. அந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்கிறதுனே தெரியல. அதனாலதான் இந்த தொழிலுக்கு இறங்க வேண்டியதா போயிருச்சு. நீங்க இந்த விஷயத்த எக்காரணம் கொண்டு என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. நான் சொல்ல மாட்டேன் அத்தை. அத்தை, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. சொல்லுங்க மாப்பிள்ள. நான் இங்கே ஒரு கஸ்டமராக தான் வந்தேன். நீங்களும் ஒரு கஸ்டமரை தான் எதிர்பார்த்தீங்க. அதனால் 10 நிமிஷம் என்னை திருப்திப்படுத்துங்க. ரொம்ப ஏங்கி போயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மக தான். என்ன எதுவும் தப்பா நினச்சிக்காது. உங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லைன்னா எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான். தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தன்னனனா தனனா தன்னனனா. வாங்க மாப்பிள்ள.
ஐயோ மாப்பிள்ள, என் பொண்ணு தான் வந்திருக்கா. ஐயோ அத்தை, என் பொண்டாட்டியா வந்திருக்கா? ஆமா மாப்பிள்ள, ராதா தான் வந்திருக்கா. ஐயோ, அவ எதுக்கு இப்ப இங்க வந்தான்னு தெரியலையே. அவளுக்கு தெரிஞ்சா பத்தக்காளியா மாறிடுவா. என்ன பண்ணுவேன்னு அனுப்பேன். சரி, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நீங்க கட்லீட்ல ஒழிச்சுக்கோங்க மாப்பிள்ள. நான் அவளை அப்படியே பேசி நைஸா அங்கேயே வாசல்லே அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். என்னம்மா பண்றீங்க? கதவை திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? இல்லம்மா, தலைவலியா தான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படியா? சரி பரவாயில்ல. சரி ரூமுக்கு வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரூமுக்கா? இன்னைக்கே உட்காந்து பேசலாமே. ஆஹா, இல்ல நீங்க ரூமுக்கு வாங்க. வாங்க. ஐயோ, மாப்பிள்ள வேற உள்ள இருக்காரே. இவ வேற உள்ள கூட்டு போறா. என்னன்னு தெரியலையே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னு சொன்னேன்ல. ஏ, அதெல்லாம் விடுறி. மருமகன் கால் பண்ணாரு. அவனுக்கு ஒரு வேலையே இல்லை. இப்ப அதான் முக்கியமா? நீ 4 மாசமா அவர்கிட்ட போறதே இல்லையாமே. அந்த கருவாப்பையன் இதெல்லாம் வேற சொன்னானா? நான் கஸ்டமரை டீல் பண்றதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இதுல இவன் வேறயா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்து ஏரியால ஒரு பெரிய ஃப்ளாட் வந்திருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தி அவனை இவனை பிடிச்சி எப்படியோ முக்கால்வாசி சேர்த்திட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு நான் நிறைய கஸ்டமர் அனுப்பி விடுறேன். நீங்க ஏதாவது ஒன்று கேர் பண்ணி பிடிச்சிருங்க. ஏ, பேசாதடி. ஐயோ சரி, நான் புரோக்கர் அனுப்பிச்சு ஒரு கஸ்டமரை அனுப்பிச்சு விட்டேனே, இங்க வந்தானா? இப்படியெல்லாம் அமைதியா இருக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கஸ்டமரை நீங்களும் நானும் சேர்ந்து பிடிச்சா போதும். அந்த பிளாட்டை விலைக்கு வாங்கி சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பெரிய கஸ்டமரா பிடிக்கலாம். மாப்பிள்ள, என்னம்மா எப்ப பார்த்தாலும் அந்த ஆளைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு இருக்க? ஷோ, பாவி சண்டால சிரிக்கி. இதுக்கு தான் கோயிலுக்கு போறேன்னு கடைசியில் என் வாயிலே கூலை ஊத்திட்டல. நீ உன்னை வச்சுக்கிறண்டி. அடியே அத்தக்காரி, நீயும் வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டியாடி. மாப்பிள்ள உட்காருங்க. மா இவர் எப்படிங்க? ஏய், நீலாம் பொம்பளையாடி. இப்படி நம்ப வச்சு கழுத்தை எடுத்துட்டிய. என்னங்க மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். சரி அது இருக்கட்டும். என்ன உங்க சொட்ட பட்டன் கலன் இருக்கு? அம்மா என்ன நடக்குதுங்க? அம்மாடி ராதா, ஒரு புரோக்கர் மூலமா கஸ்டமர் வரதா சொன்னியே. சரி அந்த கஸ்டமரே அவர்தாம்மா. சரி சரி, தெரிஞ்சிருச்சா? எல்லாமே தெரிஞ்சிருச்சா? மா அப்புறம் என்ன? சரி இது நம்ம களத்தொழில் தானே. அப்பப்ப அங்கங்க நம்ம சந்திச்சுக்கிட்டோம். இப்போ ஒன்னா சந்திச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சரி போய் சட்டை போட்டுன்னு வெளியே புரோக்கர் பையன் நிற்பான். போய் 4 கஸ்டமரை பிடிச்சிட்டு வாயா. நானும் எங்கள் அம்மாவும் சந்தோஷமா இருந்து பெரிய பெரிய பிளாட்லாம் வாங்கி காரு பங்களான்னு செட்டில் ஆவானாமா. போயா, இன்னும் வேடிக்கை பார்க்குற. அடுத்த கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. போயா. இதுக்கு மேலேயாவது கஸ்டமரை ரொம்ப சந்தோஷப்படுத்துமா. அப்போதான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? செல்ல அம்மா. என்னையா எல்லாம் திருப்தியா முடிஞ்சதா? எல்லாம் திருப்தியா முடிஞ்சு. ஓகே, வா ஒயின் ஷாப்புக்கு போலாம். எங்க குடிக்கவா? கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு. கஸ்டமரை பிடிக்கவா? என்ன ஏன் தொழில இறங்கிட்ட? அட வாயா.